வெற்றிவேல் முருகன் மேட்ரிமனி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். உங்கள் மன வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிட எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சேவை முழுக்க முற்றிலும் இலவசமானவையே. மணமகளுடைய பெயர்னு பார்த்துட்டிங்கன்னா மோனிகா. இவங்களுக்கு வயது 38 வயது ஆகுது. இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் செந்தலை கவுண்டர் உட்பிரிவை சேர்ந்தவங்க. இவங்களுடைய ராசி துலாம் ராசி, சுவாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க. இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா MBA வரைக்கும் படித்து முடிச்சுட்டு இவங்க கிராம வட்டாட்சியராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா முதல் அல்லது மறு திருமணத்துக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஏன்னா இவங்க முதல் திருமணம் பண்ணி தன்னுடைய கணவரால் கைவிடப்பட்டு இன்றைக்கி எந்த ஒரு ஆதரவும் இல்லாமல் தனிமையில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளுக்கு சொந்த இடம், பூர்வீக நலன்ட்டு கோடிக்கணக்கில் சொத்து பற்றி இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகள் வீட்டுக்கு ஒரே ஒரு பொண்ணுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்க திருமணமாகி தன்னுடைய கணவரால் கைவிடப்பட்டு இன்றைக்கி தனிமையில் வாழ்கிறதுனால தனக்குன்னு ஒரு கடைசி வரைக்கும் ஒரு ஆண் துணை தேவை அப்படிங்கிறதுனால இன்றைக்கி இந்த மணமகள் மறு திருமணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க. இவங்களுக்கு 2 ஆண் குழந்தைங்க இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. பசங்க இப்போதைக்கு கல்லூரி படிப்பை படிச்சுட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு பையன் படித்து முடிச்சுட்டு ஃபாரினில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஃபாரின்லேருந்து வந்த உடனே அந்த பையனுக்கும் திருமணம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க. இந்த மணமகளுக்கு சொந்த வீடு, நிலம்ட்டு எல்லா வசதியுமே இருக்கிறதுனால தனக்கு வரக்கூடிய கணவர் ஏழை மனமானாக இருந்தாலும் பரவாயில்ல, எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாத ஒரு நல்ல ஆண் துணை தேவை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளுக்கு குழந்தைங்க இருக்கிறதுனால தனக்கு வரக்கூடிய கணவர் முதல் திருமணமாக இருந்தாலும் ஓகே, இல்லை மறு திருமணமாக இருந்தாலும் ஓகே. ஆனால் அவங்களுக்கு ஏற்கனவே திருமணம் ஆகியிருந்தால் விவாகரத்து ஆயிருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் குழந்தைங்க எதுவும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகள் நகை, பணம், காரு, பங்களான்ட்டு நல்ல ஒரு ஆடம்பரமான சொகுசான வாழ்க்கையை தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்க முதல் திருமணத்திலேயே ஏகப்பட்ட கஷ்டத்தை அனுபவித்ததுனால தனக்கு வரக்கூடிய மறு திருமணத்தில் கணவர்னாச்சும் தன்னை புரிஞ்சுக்கிட்டு கடைசி வரைக்கும் சந்தோஷமாக பார்த்துக்கக்கூடிய ஒரு நல்ல ஆண் துணைக்காக வரம் தேடிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகள் புதுக்கோட்டை பகுதியில் தான் வசிச்சுக்கிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுடைய உயரம்னு பார்த்துட்டிங்கன்னா 5 அடி 8 அங்குலம் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்க நல்லா சிவப்பாலகாக இருக்கிறதுனால தனக்கு வரக்கூடிய கணவர் தன்னை மாதிரியே படிச்சுட்டு ஒரு நல்ல ஒரு உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல அழகான மணமகனுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகள் சொந்தமாக இவங்க அம்மா வீடு திருமணம் பண்ணப்போ போட்ட நகையே கிட்டத்தட்ட 80 சவரனுக்கு மேலே நகை வச்சுருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. அது இல்லாமல் கையிருப்பு பணமும் லட்சக்கணக்கில் இருக்கிறதுனால தனக்கு வரக்கூடிய கணவர் படித்து முடிச்சுட்டு வேலைக்கு எங்கேயும் போகலனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏதாச்சும் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுற ஐடியா இருந்தாக்க ஃபினான்சியல் சப்போர்ட் ஃபுல்லாகவே இவங்க சைடு பண்ணுறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. அப்படி இல்லைனாக்க இந்த பொண்ணுடைய அப்பா ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறதுனால தன்னுடைய அப்பா கூட சேர்ந்து அந்த பிஸ்னஸை மெயின்டைன் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு நாலேஜ் இருக்கக்கூடிய ஒரு நல்ல மணமகன் கிடைச்சா அடுத்த முகூர்த்தத்திலேயே திருமணத்தை வச்சுக்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளுக்கு ஜாதி வயதை பற்றிலாம் ஒன்றும் பெருசாக பிரச்சனை கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுடைய ஜாதியிலேயே மணமகன் கிடைச்சா ஓகே, அப்படி கிடைக்காத பட்சத்தில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளுக்கு ஒரு 40லேருந்து 65 வயது முடிய இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஆண் துணை தேவைன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளுக்கு வரக்கூடிய கணவர் தன்னை புரிஞ்சுக்கிட்டு தான் கூட இருக்கிற கொஞ்ச நாட்கள்னாச்சும் சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு நல்ல துணை தேவை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்க வீட்டுக்கு ஒரே ஒரு பெண் பிள்ளையாக இருக்கிறதுனால வீட்டுடைய மாப்பிள்ளையாக தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பர் அப்படின்னா மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு தகவலையும் அனுப்பிச்சுட்டிங்க அப்படின்னா பெண் வீட்டார் சைடு நாங்கள் அனுப்பிச்சுட்டு அவங்களுக்கும் உங்களை பிடிச்சிருந்து ஜாதகம் எல்லாம் ஒத்து போயிருந்ததுனாக்க அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு அடுத்த மணமகளுடைய பெயர்னு பார்த்துட்டிங்கன்னா அஸ்வினி. இவங்களுக்கு வயது 36 வயது ஆகுது. இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் கிராமினி உட்பிரிவை சேர்ந்தவங்க. இவங்களுடைய ராசி கன்னி ராசி, அஸ்தம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க. இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா டிகிரி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஒரு ப்ரைவேட் செக்டாரில் சேல்ஸ் மேனேஜராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளுக்கு மாத வருமானமே கிட்டத்தட்ட 60
60,000 ரூபாய்க்கு மேலே சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா முதல் அல்லது மறு திருமணத்துக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஏன்னா இவங்க முதல் திருமணம் பண்ணி தன்னுடைய கணவரை விட்டு பிரிஞ்சு இன்றைக்கி தனிமையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்க முதல் திருமணம் பண்ணி சில வருடத்திலேயே தன்னுடைய கணவருக்கும் இவங்களுக்கும் கருத்து வேறுபாடு காரணமாக இவங்க பிரிஞ்சு வந்துட்டதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இப்போதைக்கு இவங்க வந்துட்டு ப்ரைவசி காரணமாக இவங்களுடைய அம்மா அப்பா வீட்டில் தான் இவங்க தங்கியிருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளுக்கு சொந்த வீடு, பூர்வீக விவசாய நிலம்ட்டு நல்ல ஒரு செட்டில்டான லைஃப்பை தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளுக்கு வந்துட்டு தனியாக சொந்த வீடு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. தனக்கு ஒரு வாழ்க்கை கிடைச்சதுக்கப்புறமா அம்மா அப்பாவை விட்டுட்டு தனி வீட்டுக்கு குடி வந்துடுற பிளானில் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகள் வந்துட்டு நகையே கிட்டத்தட்ட 60 சவரன் வந்துட்டு இவங்க நகை சேர்த்து வச்சுருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. மற்றபடி இந்த மணமகளுக்கு அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் வந்துட்டு கோடிக்கணக்கில் இருக்கிறதுனால தனக்கு வரக்கூடிய கணவர் வந்துட்டு தன்னுடைய சொத்துக்களை இருந்து பார்த்துக்கிட்டு தான் கூட சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு நல்ல துணைக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகள் வந்துட்டு பாண்டிச்சேரி பகுதியில் தான் வசிச்சுக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுடைய உயரம்னு பார்த்துட்டிங்கன்னா 6 அடி இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்க கொஞ்சம் மாநிலத்தில் இருக்கக்கூடிய மணமகள் அப்படிங்கிறதுனால தனக்கு வரக்கூடிய கணவர் வந்துட்டு தன்னை மாதிரியே ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய மணமகன் கிடைச்சாலும் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற மின்னஞ்சல் முகவரி அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு தகவலையும் அனுப்பிச்சுட்டிங்க அப்படின்னா பெண் வீட்டார் சைடு அனுப்பிச்சுட்டு அவங்களுக்கும் உங்களை பிடிக்கக்கூடிய பட்சத்தில் அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு அடுத்த மணமகளுடைய பெயர் வந்துட்டு ஜமுனா. இவங்களுக்கு வயது வந்துட்டு 42 வயது ஆகுது. இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் ஆரியவதி உட்பிரிவை சேர்ந்தவங்க. இவங்களுடைய ராசி வந்துட்டு சிம்ம ராசி, உத்திரம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க. இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா பிசிஏ வரைக்கும் படித்து முடிச்சுட்டு இவங்களுடைய அப்பாவுடைய எலக்ட்ரிக்கல் ஷாப்பை வந்துட்டு இவங்க இப்போ எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா இவங்க அப்பாவுக்கு வந்துட்டு ரொம்பவே வயசாயிட்டதுனால இந்த மணமகள் வந்துட்டு இன்றைக்கி படிச்சுட்டு எங்கேயும் வேலைக்கு போகாமல் தன்னுடைய அப்பாவுடைய பிஸ்னஸ் எடுத்து இவங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. தன்னுடைய சொந்த ஷாப் அப்படிங்கிறதுனால அது மூலயமா வரக்கூடிய வருமானத்தை வச்சு இன்றைக்கி இவங்க ரொம்பவே சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்க ஒரு நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்த மணமகள் அப்படிங்கிறதுனால தனக்கு வரக்கூடிய கணவரும் தன்னை மாதிரியே ஒரு நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்த மணமகன் கிடைச்சாவே போதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா 2ஆம் திருமணத்துக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா இவங்க வந்துட்டு முதல் திருமணம் பண்ணி தன்னுடைய கணவரை வந்துட்டு இழந்துட்டு இன்றைக்கி விடோவாக தனிமையில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளுக்கு மறுவாழ்வு கொடுக்க போகிறவருக்கு வந்துட்டு குழந்தைங்க இருந்துட்டாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நம்ம குழந்தைங்களா நினச்சி வளர்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவில் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகள் வந்துட்டு கூட்டு குடும்பத்தில் தான் வாழ்ந்தாங்க அப்படிங்கிறதுனால தனக்கு வரக்கூடிய கணவர் வந்துட்டு கூட்டு குடும்ப லைஃப்பில் இருந்தால் ரொம்பவே சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளுக்கு சொந்த வீடு, பூர்வீக நிலம்ட்டு எல்லா வசதியுமே தனக்கு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகள் வந்துட்டு இப்போதைக்கு சென்னையில் தான் வசிச்சுக்கிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு தகவலையும் அனுப்பிச்சுட்டிங்க அப்படின்னா பெண் வீட்டார் சைடு அனுப்பிச்சுட்டு அவங்களுக்கும் உங்களை பிடிக்கக்கூடிய பட்சத்தில் அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. மற்றபடி ஜாதி வயதை பற்றிலாம் எந்த ஒரு தடையும் கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க.